ஹாய் மக்களே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா எங்கள் ஊரில் திருவாலந்துறை தோலீஸ்வரர் ஆலயம், சிவனுடைய கோயில். மாசி மகம், மாசி மாதம் வந்து சிவனுக்கு உகந்தது. ஸோ அதனால் இன்னைக்கு நாளைக்கு மாசி மகம், இன்னைக்கு வந்து தேர். ஸோ மாசி மகத்தை முன்னிட்டு தேர் போட போகிறாங்க. அந்த தேரை பார்க்க தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அந்த பாலத்தை சுற்றி எவ்வளோ வாகனங்கள் நிற்கிது பாருங்க. பாருங்க, பார்க்க தான் வந்திருக்கிறோம். எவ்வளோ கூட்டம் பாருங்க. பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா பாருங்க, கடை யார் யார் நாங்க யார் வந்திருக்கிறோம்னா இங்க பாருங்களேன், என் பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறோம். பையன் தூங்கிட்டு இருந்தான், அதனால அவனை விட்டுட்டு நாங்க மட்டும் வந்திருக்கிறோம். நிறைய கடைகள் இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திருவாலந்துறை தோலீஸ்வரர் ஆலயத்துடைய திருவிழாவுக்காக நாங்க வந்திருக்கிறோம் தேர் பார்க்க. ரெண்டு சைட்லயும் பாருங்க, ஏகப்பட்ட கடைங்க இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சுத்தி பார்த்துட்டு அப்படியே போவோம். என் பொண்ணுங்க ஸ்நாக்ஸ், இந்த பொம்மை இதெல்லாம் எதுவும் வேணாமாங்க, சடல் சுத்த விட்டா போதுமா. இந்த சடலை தான் தேடிட்டு போயிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கமும் கடை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, நிறைய கடை இருக்கா. இந்த சைடுல பாருங்க, ஏகப்பட்ட கடை இருக்கு. ஆமா பாருங்க, அதுதான் கோயில். இதுதான் கோயில். கூட்டம் ஆனா கம்மி தாங்க. தேருக்கு வந்து கூட்டம் கம்மி தான். நாளைக்கு மகத்துல நிறைய கூட்டம் இருக்கும். மகம், மாசி மகம்னா என்ன அப்படிங்கிறதுலாம் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, ஏதாவது தேர், இன்னும் தேர் வட முடிக்கலன்னு தெரிஞ்சு 5:05 தான் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இதுதான் தேரு, இதுதான் சிவன் கோயில். சுத்துல இருக்கிற ஒரு 50-60 கிராமங்களுக்கு இங்கதான் திருமணமே நடக்கும். பெரும்பாலும் கோயில் திருமணம்னா அது இங்கதான் நடக்கும். பாருங்க, ஏகப்பட்ட சடல் பாருங்க. இந்த சடல் எல்லாம் சுத்துறதுக்கு தான் இப்ப பிள்ளைங்க வந்து அலையறாங்க. இவங்க போறாங்க, எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. வந்ததையும் பாருங்க, கோயிலுக்கு கூட போகல, சடல் சுத்ததான் முன்ன நிக்கிறாங்க. பாருங்க, சடலுக்கு வந்து பிள்ளைங்க உட்காடுறாங்க. போகுது சடல். இதுதான் எங்க ஊர் வெள்ளாறுன்னு சொல்லுவாங்க. அங்க நிக்கிறாங்க பாருங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க பிள்ளைங்க. ஹாய் சொல்றாங்க பாருங்க. இந்த சடல்ல தான் சுத்த போகுதுங்க. சுத்தம் போது எடுக்கிற தேருக்கு வந்தோம். தேருக்கு வந்ததுல முதல்ல சடல் சுத்துறாங்க. என் பிள்ளைங்க சடல் சுத்திக்கிட்டு இருக்குதுங்க, 2 பேரும். அதுவே தெரியும் உங்களுக்கு. பாருங்க, பயங்கரமா இதுவரையும் வருதுங்க. தேர் வந்து வடம் பிடிச்சி போக ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி 5:30 தேர் வடம் பிடிச்சிட்டாங்க. பாருங்க, தெரிஞ்சுங்களா, தேர் போறது தெரிஞ்சுங்களா, வடம் பிடிச்சி போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ தேர் நிலைக்கு வந்தோடனே நம்ம கிளம்ப வேண்டியதான். இதுதாங்க கோயில், உங்களுக்கு பார்த்தா தெரியும் இல்லையா. இதுதான் எங்க கோயில். பாருங்க, இதுதான் கோயில். செம்ம கூட்டங்க திருவிழாவில், ஏகப்பட்ட கூட்டங்க. தேர் இந்த இடத்துலதான், இந்த இடத்துலதான் இருந்துச்சு. இங்கதான் வடம் பிடிக்கிறது. தேர் இங்கதான் நிப்பாட்டி வைப்பாங்க. எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க. இப்ப ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அவரு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆத்து பக்கம் வரோம் நாங்க, அந்த பக்கம். ஓகே. எதுக்குன்னா பிள்ளைங்க வந்து ஒரு ரீல்ஸ் பண்றேன்னுச்சு ஆத்துல, அதுக்கு நாங்க இங்க போயிட்டு இருக்கிறோம். எல்லாரும் பாருங்க, தேர் டைம்ல எல்லாம் ரிலாக்ஸ் எடுக்க தான் இங்க வந்து வருவாங்க. ஆத்துல எல்லாரும் உட்காந்துருப்போம். இன்னும் நாளைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும். பாருங்க, 5:30 மணிக்கு தேர் வடம் முடிச்சாங்க. வடம் முடிச்சு இப்ப வந்து நிலைக்கு வரப்போகுது. பாருங்க, வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. தேர் வந்து வடம் வரப்போகுது.
அப்படியே இந்த ஊரை சுத்தி இப்படி வரும் தேர் வந்து இப்ப நிலைக்கு அதனுடைய நிலைக்கு வரப்போகுது. தேர் வந்து அதனுடைய நிலைக்கு வரப்போகுது பாருங்க. தேர் வந்து நிக்குது, ஏதோ சிக்கல்ல இருக்குன்னு சிக்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க ஊருப்பட்ட கூட்டத்தை பாருங்க, இதெல்லாம் எவ்வளவோ கூட்டம் இருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க தேர் பழிச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நிலைக்கு போகும்போது இந்த வழியா போவோம், போயிட்டு அப்படியே நிற்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் எங்க ஊர். ஒரு 50 ஊருக்கு இங்கதான் இந்த கோயில தான் திருமணம் நடக்கணும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த தேர் இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நிலையில வந்து நின்றோம். சாரிம்மா, இது வந்து ஏதோ ஒண்ணு குத்துனாங்க, அதை குத்துனதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்களா, இதெல்லாம் பிள்ளைய ஆசைப்படுதுங்க. இது சும்மா ஒரு 2 நாள் தான் நிக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து வந்து சின்ன பொண்ணு கையில வந்து இப்ப குத்துது. ஃபர்ஸ்ட் பெரிய பொண்ணு குத்துச்சு, பாருங்க. இது இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசையாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃபைனலா தேர் வந்து வடக்குல வந்து நின்றுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியுதா பாருங்க, இங்க இருந்து கிளம்பிச்சு. ஸோ இறுதியா வந்து வடக்குல வந்து நின்றுச்சு. இப்ப பிள்ளைங்க வந்து இந்த பாருங்க, அந்த பலூனுக்குள்ள ஒரு ஹார்ட் போட்டிருக்கல, அது வாங்கி கொடுன்னு ஒரே தொல்லை. இப்ப அதை தான் வாங்கி கொடுக்க போயிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நாங்க எங்களுடைய தேர் திருவிழா முடிஞ்சுது. ஃபைனலா வீட்டுக்கு வந்து பொரிகடலையை வாங்கினோம். பொரிகடலையை வாங்கிட்டு நாங்க எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து மாசி மகம். ஸோ மாசி மகத்துல என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நாளைக்கு வந்து பார்க்கலாம். இல்ல பாருங்க, மிஸ்ஸா வந்து சின்ன பொண்ணு இது வாங்கிடுச்சு. இப்ப பெரிய பொண்ணு என்னமோ ஒண்ணு கேக்குது, அங்க ஒண்ணு கேட்டுது. அது எவ்வளவு ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட கடை. நாங்க வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எங்க ஊர் கிராமத்துக்கு தேவையான தேர் விழா இது. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மகத்துல என்னெல்லாம் பண்ண போறோம், மகம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.